ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மௌரிகா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்திக்கு சுவையான சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் எந்தெந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ லிமிட்டில் போடணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இது சிக்கன் ரெசிபி டோட்டலாகவே ஒரு ½ அன் ஹவரில் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு சிக்கன் ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சப்பாத்திக்கு. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 2, பட்டை 1 இன்ச் எடுத்திருக்கோம், கசகசா 1/4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 3 பீஸ் எடுத்திருக்கோம், பூண்டு 6 பீசஸ். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பிரியாணி இலை 1 பீஸ் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கோம். கற்பாசி அப்புறம் பட்டை எடுத்திருக்கோம். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். அதுக்கடுத்து வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். அது கூடவே கொஞ்சம் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை 3 கொத்து எடுத்துகிட்டு அதை நல்லா பிச்சு போட்டாச்சு. நான் வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். பாருங்கள், கண்ணாடி பதத்தில் இருக்குது. இப்போ இதில் நான் கட் பண்ண 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பச்சையாக இருக்குது, அதனால் நீங்கள் அதை அழுத்தும் போது அது நசுங்கலை. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம அதை வதக்கணும்னா இந்த மாதிரி தக்காளி நல்லா அழுத்தி பார்க்கும்போது வதங்கி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது 2 தடவை நல்லா சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். அடுத்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். கொத்தமல்லி தூள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். சால்ட்டு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டம்ளரில், பெரிய சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கனும் தண்ணி விடும், அதனால் நம்ம லிமிட்டாக ஆட் பண்ணிக்குவோம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். ரொம்பவுமே நம்ம கிளறக்கூடாது. இப்போ சிக்கன் பீஸ் எல்லாம் ரொம்ப வெந்துருச்சுன்னா என்ன ஆயிருன்னா கட்டாகி வந்துடும். ஸோ நம்ம ரொம்ப கிளறக்கூடாது. இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்குது. நான் மண்சட்டி அப்படிங்கிறதுனால 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் திறந்து பார்த்து இதை கிளறிட்டுருக்கேன். அடி பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கிரேவி பதத்துக்கு வேணுன்னா நீங்கள் வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணி கொரியாண்டர் பவுடர் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்மளுக்கு சப்பாத்திக்குங்கிறனால நான் செமி கிரேவி டைப்பில் எடுக்க போகிறேன். இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு, பொதுவாகவே சிக்கன் அப்படிங்கிறது 20 மினிட்ஸ் வெந்தாவே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது வெந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை நம்ம ஸ்பூனை வச்சு கட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நமக்கு கரெக்டாக அது கட்டாகி வந்துருச்சு. ஸோ நமக்கு இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு.
சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிக்கலாம். நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடாதவங்க கூட ஒரு சப்பாத்தி சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இது. இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சிக்கன் கிரேவி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் ஒரு சிலவற்றை நம்ம வந்து 50% ஆஃபர்லையும், மற்ற பொருட்களை பெஸ்ட் ஆஃபர்லையும், மற்ற எந்த மொபைல் ஆப்பில் நமக்கு கிடைக்காத ஆஃபர்லையும் நம்ம வாங்க முடியும். இந்த மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க். ப்ளஸ் நமக்கு ப்ளே ஸ்டோர்லையும் இதோட ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பை மோட் அப்படின்னு சொல்லி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் வந்து 7 டேஸில் நமக்கு டெலிவரி ஆயிரும். என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா வெல்கம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு 999 rupeesல 21 ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவையானதை கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.